நமது விமான போக்குவரத்தின் வழிமுறைகள் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. நாம் ஸ்வீடனில் இருக்கும் விமான போக்குவரத்து பள்ளியில் இருக்கிறோம். மின் விமானங்களை எப்படி ஓட்டுவது என்று எதிர்கால விமானிகளுக்கு இங்கு பயிற்சி அளிக்கிறார்கள். இங்கு உள்ள விபிஸ்ட்ரேலுக்கு நிறைய மின்சாரம் தேவையில்லை. 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் போட்டுவிடலாம். 30% பேட்டரி ஆற்றலுடன் இது 45 நிமிடம் பறக்கும். இது பெரும்பாலும் தனியாராலோ விமான பயிற்சிக்கோ பயன்படுகிறது. பிபிஸ்ட்ரெல்லை உருவாக்கிய நிறுவனம் இப்போது 4 பேரை ஏற்றி செல்லக்கூடிய விமானத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பெரிய விமானங்கள் இருக்கின்றன. ஆலிஸ் என்ற விமானத்தில் 9 பயணிகளும் 2 பணியாளர்களும் இருக்கிறார்கள். இந்த விமானம்தான் சந்தைப்படுத்துதலுக்கு சரியானது. இது 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும். ஸ்வீடனில் இருக்கும் ஹார்ட் ஏரோஸ்பேஸில் 25 பயணிகளை 800 கிலோமீட்டர் வரை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு விமானம் 2026இல் தயாராகும். இப்போதைக்கு இதுதான் முதன்மையான முக்கியமான பயன். 2020இல் அமெரிக்க அரசு $326 மில்லியன் செலவழித்தது. லாபம் பார்க்காத சிறு விமான நிலையங்களுக்கு விமானம் செல்வதற்காக மானியம் வழங்கியது. வான ஆம்புலன்ஸ்கள், வான டாக்ஸிகள் மற்றும் சிறு கார்கோ விமானங்களுக்கு சிறு கட்டமைப்புகள் போதும். குறைந்த உமிழ்வுகள் தரக்கூடிய தபால் டெலிவரிகளுக்காக DHL நிறுவனம் 12 விமானங்களை ஆர்டர் செய்துள்ளது. இது ஒளியையும் காற்றின் தரத்தையும் கூட கட்டுக்குள் வைக்கும். 2050ற்குள் இது 40% உமிழ்வுகளை குறைக்கும். நீண்ட விமான பயணங்களில் உயிர் எரிபொருள் பயன்படும். விமானத்தின் சில அம்சங்கள் மின்மயமாகும். சிலவற்றில் ஹைட்ரஜன் எரிபொருளாக இருக்கும். பிபிஸ்ட்ரெல் ஒரு சிறிய முன்னேற்றம்தான். ஆனால் நமக்கு தேவையான பலதரப்பட்ட தொழில்நுட்பங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை தருகிறது.